பாலச்சந்தருடைய இயக்கத்திலே ரஜினிகாந்த் நடித்த இரண்டாவது படமாக அந்துலேனி கதா என்ற தெலுங்கு படம் அமைந்தது. தமிழே வெளியான அவள் ஒரு தொடர்கதை படத்தினுடைய தெலுங்கு பதிப்பு தான் இந்த அந்துலேனி கதா. தமிழிலே ஜெய்கணேஷ் ஏற்றிருந்த வேடத்தை தெலுங்கிலே ஏற்றிருந்தால் ரஜினிகாந்த். மூன்றாவதாக பாலச்சந்தருடன் ரஜினிகாந்த் இணைந்த படம்தான் மூன்று முடிச்சு. 1976 மூன்று முடிச்சு படம் ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய வரவேற்பை பெறுது. தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் உயர்றாங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கமல் அவர்கள் இறந்துருவார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரஜினி அவர்கள் தான் லீட் ரோல் ப்ளே பண்ணிட்டு போவார். வில்லனா இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பார். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீதேவி அவர்கள் இந்த படத்தில் நடிக்கும் போது 13 வயசு. இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, ரஜினி அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே சிகரெட்டை தூக்கி போட்டு ஸ்டைலாக பிடிக்கிறதா. அந்த விஷயத்தை முதலாக படமாக்குன ஒரு படம் அப்படின்னா மூன்று முடிச்சல் தான். இதை எப்படி படமாக்கப்பட்டுச்சு, யாரால இந்த சீன் வந்து தமிழ் சினிமாக்குள்ள வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரஜினிகாந்த் என்ற உடனே எல்லோருக்கும் நினைவிலே வரக்கூடியது அவர் அந்த சிகரெட்டை அப்படி ஸ்டைலாக தூக்கி போட்டு வாயில பிடிப்பார்ல, அதுதான். ரஜினிகாந்த் சிகரெட்டை தூக்கி போட்டு ஸ்டைலாக பிடிக்கின்ற காட்சி முதல் முறையாக மூன்று முடிச்சு படத்திலே தான் பதிவானது. அதற்கு காரணமாக இருந்தவர் பாலச்சந்தருடைய பிரதான இயக்குனரான ஈரங்கி சர்மா. மூன்று முடிச்சு படத்தினுடைய படப்பிடிப்பு ஏற்காட்டில் நடைபெற்ற போது பாலச்சந்தருடைய அசோசியேட் டைரக்டரான ஈரங்கி சர்மாவும் ரஜினிகாந்தும் ஒரே அறையிலே தான் தங்கியிருந்தார். அங்கே அப்படி தங்கி இருக்கும்போது தினமும் மாலை வேளைகளில் ரஜினிகாந்த் அப்படி சிகரெட்டை தூக்கி ஸ்டைலாக போடுறதையும் பிடிப்பதையும் பார்த்த ஈரங்கி சர்மா ஒரு நாள் படப்பிடிப்பிலே பாலச்சந்தர்கிட்ட, இவர் சிகரெட்டை ரொம்ப ஸ்டைலாக தூக்கி போட்டு பிடிக்கிறார் சார் என்று சொன்னார். அப்படியா, எங்க காட்டு என்று பாலச்சந்தர் ரஜினிகாந்தை கேட்ட அடுத்த நிமிடமே பரபரப்பானார் ரஜினிகாந்த். உடனடியாக சிகரெட் அப்படி எடுத்தார், மேலே தூக்கி போட்டார், கையில் ஒளித்து வைத்திருந்த அந்த வத்துக்குச்சி வைத்து பற்ற வச்சார். இந்த ஸ்டைலை பார்த்த உடனே பாலச்சந்தர் ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே ஈரங்கி சர்மாவை பார்த்து, ஏன்ப்பா இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறது இல்லையா என்று சொன்னவர் அப்படி அவர் ஸ்டைலாக சிகரெட் பிடிக்கின்ற காட்சியை பல கோணங்களிலே படமாக்கினார். அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சியை படமாக்குவதற்கென்று ஹைஸ்பீட் கேமரா சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்டது. ரஜினிகாந்துக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டுன்றதுனால பாலச்சந்தருடைய படப்பிடிப்புகளில் அவர் ஷாட் இல்லாத சமயங்களில் அவரை பார்க்கவே முடியாது. ஆனால் ஷாட் ரெடி என்றவுடன் கச்சிதமாக வந்து நிற்பார்.